அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி பிருந்தா அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தலைப்பு வலி நிவாரணிகள் பகுதி 3. அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் நன்றி. என்னோட பேர் பிருந்தாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த திரு பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா வலி நிவாரணிகள், பெயின் மேனேஜ்மெண்ட் சீசன் 3. ஆல்ரெடி 2 சீசன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் பெயின் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேக் பெயின்ல வந்து எப்படி வருது, எதனால வருது, அது எப்படிலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்டா ஒரு ஹிஸ்டரி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த பெயின் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து பேக் பெயின்ல ஒரு சிங்கிளா ஒரு டாபிக் எடுத்து அதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் விலாவரியா கொஞ்சம் எலாபரேஷனா பார்க்க போறோம். இப்போ பேக் பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு சுருக்கம், ஓகேங்களா? பேக் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகுல வந்து மேல் முதுகு கீழ் முதுகுன்னு 2 இருக்கு. மேல் பக்கமா வலிக்குது அப்படின்னா ஏதாவது வெயிட் தூக்குறது, ரொம்ப டிராவலிங் பண்றது, ரொம்ப வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வரும். கீழே வந்து முதுகு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கீழே விழுந்துடுறோம், இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கோம், இல்லை நடக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது முதுகெலும்பு தேஞ்சு போறது, இல்லை இன்டர்வர்டிபிரல் டிஸ்க் பல்ஜ் வர்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு நரம்புலையோ இல்லை அந்த மசில்ல சதையிலையோ ஏதாவது பிடிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பெயின் வரும். ஸோ இன்னைக்கு வந்து சயாட்டிக் நர்வ்ல வர்ற பெயினை வந்து எப்படி குறைக்கிறது, அதுல இருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆகுறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து வெயிட் ஏதாவது தூக்கணும்னாலோ, இல்ல மாடியில படிக்கட்டுல ரொம்ப நேரம் ரொம்ப ஏறிட்டாலோ, இல்லைன்னா ஏதாவது டிராவலிங் ரொம்ப ஜாஸ்தியா பண்ணிட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லா நைட்ல டிராவலிங் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நரம்பு சயாட்டிக் நர்வ் வந்து டிஸ்க் பல்ஜா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது வந்து கம்ப்ரெஷன் ஆகி அந்த அந்த நரம்பு போற இடம், அதாவது இடுப்புல இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெயின் வரும். அதான் சயாட்டிக் பெயின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, சயாட்டிக் ப்ராப்ளம் தானா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ பேக் பெயின் அப்படின்னா வெறும் அந்த பேக்ல அந்த முதுகுல மட்டும் வந்து பெயின் இருக்கு அப்படின்னா அது வந்து நார்மல் பேக் பெயின், ஓகேங்களா? அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. இதுவே உங்களுக்கு பெட்டக்ஸ்லயும் இல்ல பின் பகுதி தொடையிலையோ இல்ல கால் வரைக்கும் பின்ன அந்த கண்டக்கால் சதைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டக்கால் சதை வரைக்கும் அந்த வலி வருது அப்படின்னா, அந்த கட்டை விரல்ல வரைக்கும் டச் பண்ணுது அப்படின்னா அது வந்து சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு இடத்துல இருந்து அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், கீழே வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகும். ஒரு சிலருக்கு ரொம்ப பெயின் அதிகமாகி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மரத்து போற மாதிரி இருக்கும், சுத்தமா அந்த நம்னஸ் இருக்கும் அந்த இடத்துலயே. வந்து ஒரு இடத்துல வந்து இந்த கட்டவரல் மெயின் பாத்தீங்கன்னா அந்த கட்டவரல்ல அந்த ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே கீழ் பக்கமா பாதத்துல உங்களுக்கு ஃபுல்லா பெயின் வரும். அதுதான் வந்து அதனால அதனால வந்து நம்மளுக்கு பெயின் வந்து ஃபுல்லா கால் வரைக்கும் அந்த கட்டவரல் மட்டும் உங்களுக்கு மரத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமான நரம்பு வந்து அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த வந்து மரத்து போற அந்த தன்மை வரும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இதுதான் வந்து 33 வெர்டிபிராஸ், ஓகேங்களா? இது வந்து பேக் சைடு, இது வந்து பேக், இது வந்து ஃப்ரண்ட், ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ல இது வந்து இது லம்பார், இது வந்து சாண்டர். லம்பார்ல வந்து பாத்தீங்கன்னா L4, L5, S1, S2, S3 இந்த 3 நரம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நரம்பு தெரியுதா, இது வந்து S3, ஓகேங்களா? இது S2, இது S1,
இந்த இடத்துல L4 L5. ஓகேங்களா? அப்போ இந்த 5 நரம்பும் சேர்ந்துதான் சயாட்டிக் நர்வ் அப்படின்றது வெளியில வரும். ஓகேங்களா? இதான் சயாட்டிக் பெயின் அப்படின்னா இந்த 5 நரம்பு வந்து ஒண்ணு சேர்ந்து, அதாவது இதுல 100 இதுல 100 இதுல 100 100 100ன்னு 500 நரம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அந்த 500 நரம்பு ஒண்ணு சேர்ந்து ஒரு சாக்ரல் பிளக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 500 நரம்பு ஒண்ணு சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து இந்த பக்கம் ஒரு 50 நரம்பு, 50 சேர்ந்த மாதிரி ஒரு நரம்பு, இந்த சைட்ல அந்த மாதிரி தனித்தனியா நரம்புகள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். அதுதான் இந்த 5 நரம்பு சேர்றதுக்கு பேர் வந்துட்டு சாக்ரல் பிளக்சஸ். இந்த 5 நரம்பும் சேர்ந்து எல்லாம் ஒரு ஃபார்ம் பண்டிலா ஒரு ஃபார்ம் பண்ற அந்த நரம்புக்கு பேர் தான் வந்து சயாட்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சயாட்டிக் நர்வ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா அப்படியே கால் வரைக்கும், அந்த கட்டவரல் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டவரல் வரைக்கும் ஃபுல்லா போகும் இந்த நரம்பு. இந்த நரம்பு உள்ள போகும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பெயின் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த 33 எலும்புக்கு நடுவுல இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து L4 L5. இங்க வந்து சாக்ரம். இந்த லாஸ்ட் இதுல இந்த இடத்துல வர்றதுதான் வந்து அதிகமா L4 L5ல தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கும். இங்க ரெட் கலர்ல தெரியுதுங்களா? இதான் வந்து பல்ஜ் ஆகும். இது இந்த இடத்துல தான் வந்து பல்ஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிகமெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட் அப்படின்ட்டு ஒரு லிகமெண்ட் வந்து நம்மள வந்து இந்த 33 எலும்பையும் ஒண்ணு சேர்த்து டைட்டா புடிச்சுக்கும். அதாவது இந்த இடம் வந்து வெளியில இப்படி இந்த சைடு திரும்பாம முன்னாடி பின்னாடி போகாம இந்த ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் அதுக்கப்புறம் உள்பக்கமா இதே மாதிரி இந்த சென்ட்ரல் ஸ்பேஸ் இருக்கும், உள்ள ரவுண்டா இருக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளார போஸ்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட் அப்படின்ட்டு ஒரு லிகமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதை தாண்டி இந்த சைட்ல வந்து சுப்ராஸ்பைனஸ் லிகமெண்ட், இன்டர்ஸ்பைனஸ் லிகமெண்ட், அந்த மாதிரி லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்னோட எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்கும். இந்த கனெக்ட் பண்ணி இருக்கிற லிகமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அதுல ஏதாவது சுளுக்கிருச்சு, நகர்ந்துருச்சு, இல்ல ஏதாவது எலும்பு உடஞ்சிருச்சு, இல்ல ஏதாவது வீக் ஆயிருச்சு அப்படின்னாலும் இந்த நரம்பை வந்து பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதாவது காயில் ஆஃப் ஒயரை வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டா சுத்தி வச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த இதுல வந்து 2 பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து நியூக்ளியஸ் பல்போசஸ், ஆனுலார் நியூக்ளியஸ், இன்னொன்னு வந்து ஆனுலார். ஓகேங்களா? ஆனுலார் நியூக்ளியஸ்னு இன்னொன்னு இருக்கு, 2 இருக்கு. இந்த வெளியில இருக்கிறது வந்து ரவுண்ட் ரவுண்டா அப்படி சுத்தி சுத்தி அந்த இது முறுக்கு பாத்தீங்கன்னா எப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே ஒயரை சுத்தி வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரவுண்டா ஃபுல்லா இருக்கும். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பால் மாதிரி இருக்கும். ஒரு கோலி குண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கோலி குண்டை நடுவுல வச்சா எப்படி இருக்கும்னா, இப்ப 2 இது பாத்தீங்கன்னா அப்படி உருட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி உருள்ற மாதிரி இருக்கும். இந்த 2த்துக்கும் நடுவுல ஒரு கோலி குண்டு வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும், இப்படி 2 இதான் வந்து 2 வேர்டிபிரான்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை விட்டுருங்க, கையை விட்டுருங்க, இந்த வேர்டிபிரா. ஓகேங்களா? இதுக்குள்ள ஒரு கோலி குண்டு இப்படி வச்சுட்டேன்னா இப்படி முன்னாடியும் போகும் பின்னாடியும் போகும், ரைட்டு லெஃப்ட் 4 பக்கம் இப்படி உருளுது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் அப்படின்றது அப்படியே உருளும், 2 பக்கம் இப்படி உருளும். அப்போ ஃபிளக்ஷன் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல அப்படி போகும், எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இந்த பக்கம் பேக்ல, இந்த பக்கம் ரைட்டு ரொட்டேஷன், லெஃப்ட் ரொட்டேஷன், இந்த மாதிரி ஃபுல்லா எந்த பக்கம் வேணாலும் இது அப்படியே உருளும். அந்த இடத்துல வந்து ரவுண்டா கோலி குண்டு மாதிரி இருக்கும் அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் அப்படின்றது. வெளியில இருக்கிறது வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அப்படியே இந்த வெங்காயத்தை காயில கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரவுண்டா அவ்வளோ திக்கா வந்து ஒயர் மாதிரி நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்து ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா இது வெளியில வராம அப்படியே புடிச்சு வச்சுக்கும், ஜாம் மாதிரி இப்படி புடிச்சு வச்சுக்கும். அதுதான் ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்ன ஆகுனா, நம்ம கீழே விழுகிறோம், இல்ல ஏதாவது அடிப்படுது, இல்ல நம்ம ரொம்ப கார்ல போகும்போது இப்படி ஜம்ப் ஆகுது, இது வந்து என்னன்னா ஒரு ஷாக் அப்சர்வர். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். ஜெல்லினா சாதாரண ஜெல்லி மாதிரி இருக்காது, நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல கொலன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். அதனால இது அவ்வளவு சீக்கிரத்துல வந்து நசுக்க முடியாது, ஒன்றும் ஆகாது. ஆனா ரொம்ப லாங்கா நம்ம ப்ரொலாங்கா வந்துட்டு நம்மளுக்கு வயசாகும் போது என்ன ஆகும், தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மேக்சிமம் L4 L5
S1ல தான் வந்து அதிகமான அந்த மூவ்மெண்ட் ஃபிளக்ஷன் மூவ்மெண்ட் வரும். அப்போ ஸோ இந்த ஃபிளக்ஷன் மூவ்மெண்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா கொஞ்சம் பிதுங்கி இந்த இடத்துல இருந்து பிதுங்கி வெளியில வர ஆரம்பிக்கும். இன்னொன்னு என்னன்னா இந்த ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் தாண்டி வெளியில வரும். வெளியில வந்து அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த பேக் சைட்ல தான் வந்துட்டு நர்வ் வந்து இருக்கும், நர்வ் பண்டல் இருக்கும். இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பைனல் கார்டுக்கு மேல 3 லேயர்ஸ் இருக்கும். அந்த 3 லேயர்ஸை தாண்டி இது நேரா அந்த இடத்த போய் முட்டும். இங்க பேக்ல ஆல்ரெடி வந்து போஸ்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட் இருக்கு, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட் இருக்கு. இந்த போஸ்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட் வந்து இப்படி குறுக்க இருக்கும், இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்குன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி பேக்ல வந்து உள்ளுக்குள்ளார இது வந்து வெளியில இது வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ், இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ். இதுக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டா இருக்கும், உள்ள வந்து இப்படி குழாய் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளதான் ஸ்பைனல் கார்டு உள்ள போகும். அப்போ அந்த போஸ்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட்டை டச் பண்ணியிருக்கும். அதையும் தாண்டி அந்த போஸ்டீரியர்ல ஸ்ட்ரைட்டா போஸ்டீரியர் வராம இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப் வழியா வெளியில வந்து இந்த நரம்பு சைட்ல இருக்கிற அந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நரம்பை வந்து டச் பண்ணும். அந்த நரம்பை டச் பண்ணாத வரைக்கும் அந்த வெளியில வந்து பிரச்சனையே இருக்காது. ஒன்ஸ் எப்ப வந்து இந்த பல்ஜ் வந்து டச் பண்ணுதோ அந்த டச் பண்ணும்போது இந்த நரம்புல இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மசில்ஸ் வந்து வீக்னஸ் ஆகும், இல்லைன்னா பெயின் வரும், இல்ல டிங்கிங் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துல வந்து மரத்து போற மாதிரி இருக்கும், சுத்தமா வந்து அந்த சுரணையே இல்லாத அளவுக்கு ரத்தம் கட்டின மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா இந்த டிஸ்க் பல்ஜ் ஆனாலும் ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா அது போய் டச் ஆகாது, டச் ஆகாம இதுக்கு உள்ளவே இருக்கும், இதுல ஒண்ணுமே படாம இருக்கிற வரைக்கும் அந்த பல்ஜ் வந்து ஒன்றும் பண்ணாது. நீங்க எம்ஆர்ஐ எடுத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்க் பல்ஜ் இருக்கும். ஆனா நம்ம ஏதாவது ரொம்ப ஹெவியா வேலை செய்யும் போது, ஏதாவது கீழே விழுகும் போது, இல்ல டிராவலிங் போகும்போது, இல்ல இப்ப இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சிஸ்டம்ல தான் வந்து அதிகமா உட்காந்து வேலை செய்யறாங்க. ஸோ சிஸ்டம்ல ரொம்ப நேரம் ப்ரொலாங்கடா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் உட்காடுறாங்க. ஏன் இவ்வளவு நேரம் உட்காடுறீங்கன்னா அந்த மாதிரி வேலைக்கு போனா கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியல. ஆனா இந்த ஹோம்ல வேலை செய்யும் போது வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காரும் போது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த பெயின் வந்து தொடர்ந்து உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பிதுங்கி வெளியில ஒரே பொசிஷன்லயே இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கீங்க இல்லையா, ஒரே பொசிஷன்ல 8 மணி நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்கன்னா அந்த அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ்ன்றது வெளியில வந்து இந்த ஆனுலஸையும் தாண்டி வெளியில வந்து இந்த நரம்பு வந்து முட்டும் தொடர்ந்து இருக்கும்போது. அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலில் வலி வர்றது, உட்கார முடியாம போறது, கொஞ்ச நேரத்திலேயே வந்து முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது, கால் வந்து மரத்து போற மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த உள்ள இருக்கிற அந்த நரம்பு வந்து இடிக்கிறதுனாலதான் அந்த மாதிரி வரும். இன்னொன்னு வந்து கால் மரத்து போகும். அது எப்படின்னா ரத்த ஓட்டம் குறையும் போதும் வந்து உங்களுக்கு மரத்து போகும். எந்த பார்ட்ல வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒரே கம்ப்ரெஷன் ஆகுதோ அந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து பெயின் வரும். இந்த நரம்பு வந்து கம்ப்ரெஷன் ஆனாலும், அதாவது இது வந்து இந்த ஸ்பாட்லயே டைரக்டா கம்ப்ரெஷன் ஆகுறது. இன்னொன்னு வந்து நம்ம சைட்ல படுக்கிறோம் அப்படின்னா அந்த காமன் பெரோனியல் நர்வ் வந்து காலுக்கு ரைட் சைட்ல அந்த முட்டிக்கு கீழே ரைட்ல உள்ள போகும். ஸோ நீங்க ஒன் சைடு நீங்க படுக்கும்போது என்ன ஆகும்னா கால் ஃபுல்லா மரத்து போற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த அந்த ஸ்பாட்லயும் வந்து உங்களுக்கு வந்து நர்வ் கம்ப்ரெஷன் வரும். இந்த இடத்துல மட்டும்தான் நர்வ் கம்ப்ரெஷன்றது இல்லை, அந்த ஸ்பாட்லயும் வந்து நர்வ் கம்ப்ரெஷன் வரும். அந்த மாதிரி ஸ்பாட்ல நர்வ் கம்ப்ரெஷன் வந்தாலும் உங்களுக்கு மரத்து போற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல ரொம்ப நேரம் நீங்க உட்காந்துட்டே இருக்கிறீங்க, ஒரு ஆர்டரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆர்டரிக்கு போற அந்த கம்ப்ரெஷன் ஆனாலும் அந்த பிளட் சப்ளை குறையும் போது உங்களுக்கு அந்த மரத்து போறது வரும். ஒரு மாதிரி குத்துற மாதிரி டிக் டிக் டிக்னு அப்படியே ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் எந்திரிச்சு காலை நல்லா உதறி கொஞ்சம் எழுந்து நடமாடினீங்கன்னா அந்த நம்னஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற அந்த இது வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். அதே மாதிரி இந்த இதுவும் மசில் வந்து அதுல என்ட்ராப்மெண்ட் ஆயிருக்கு, அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டி நசுங்கி இருக்கு, ரெண்டு மசில்ஸ்க்கு நடுவுல போகும்போது அது ரொம்ப அந்த மசில் வந்து ரொம்ப கன்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு, ரிலாக்ஸ் ஆகாம ரொம்ப டைட்டாவே எப்ப பார்த்தாலும் டைட்டாவே இருக்கு அப்படின்னாலும் அதுக்குள்ள வர நரம்பு வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கும். அதே மாதிரிதான் இந்த சயாட்டிக் நர்வ் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த L4 L5 S1 S2 S3 இந்த 5 நரம்பும் வந்து என்ன ஆகும்னா இதான் இலியாக்கஸ், அதாவது பெட்டக்ஸ், இந்த இடத்துல தான் மசில்ஸ் இருக்கும். இலியாக்கஸ் எல்லாம் மசில்ஸ் எல்லாமே வந்து இங்கதான் இருக்கும். அந்த பெட்டக் மசில்னு சொல்லுவாங்க. குளூட்டியஸ் மேக்சிமஸ், குளூட்டியஸ் மீடியஸ், குளூட்டியஸ்
மினிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மசில்ஸும் இந்த இடத்துல தான் அந்த பல்க் இருக்கும். அந்த பல்க்குள்ளார இது வந்து வெளியில இப்படி வந்து இது வழியா வெளியில வரும். இது வெளியில வரும்போது என்ன ஆகும்னா அந்த மசில்குள்ள போயிட்டு கொஞ்சம் ஜாம் ஆயிடும். அதாவது இந்த மசில்லாம் ரொம்ப கண்ட்ராக்ட் ஆகுது, இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா படிக்கட்டுல உட்கார்ந்துருப்பாங்க. நான் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், படிக்கட்டுல உட்கார்ந்தாலோ இல்ல அந்த ஸ்டூல் மாதிரி ஃபுட் ஸ்டூல்ல உட்கார்ந்தாலோ இல்ல வாசப்படி திண்ணை அந்த மாதிரி உட்கார்ந்தாலோ இந்த சயாட்டிக் நர்வ் வந்து கம்ப்ரெஷன் ஆகும். அப்போ இந்த சயாட்டிக் நர்வ் வந்து கம்ப்ரெஷன் ஆகும்போது அந்த பைரிஃபார்மஸ் அப்படின்ற மசில் வந்து இதான் சிட்டிங் போன் இருக்கு இல்லைங்களா, இதான் வந்து சிட்டிங் போன், நம்ம உட்கார இடம். அந்த உட்கார்ற இடத்துல அந்த பைரிஃபார்மஸ் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த சாக்ரல் ஆரம்பிச்சு அந்த இடத்துல போய் முடியும் அந்த பைரிஃபார்மஸ் மசில். அப்போ இந்த இது போகும்போது என்ன ஆகும்னா அந்த பைரிஃபார்மஸ் மசில் அப்படின்ற அந்த இதை வந்து நுழைஞ்சு போகும்போது அந்த பைரிஃபார்மஸ் மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போதோ, அப்படி இல்லைன்னா ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பர்ஸ் வைக்கிற பழக்கம் இருக்கும். பேண்ட் பாக்கெட்ல இங்க பெட்டக்ஸ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பர்ஸ் வைப்பாங்க அந்த சைட்ல. அந்த மாதிரி பர்ஸ் வைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த பைரிஃபார்மஸ் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆச்சு, ரொம்ப டைட்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் வரும். ஸோ இந்த பைரிஃபார்மஸ் மசில் வந்து மெயினா இந்த காலை வந்து நம்ம சிட்டிங் கிராஸ் லெக் போடுறோம் இல்லைங்களா, ஒரு காலத்துக்கு இன்னொரு கால் மேல போடும்போது ஒரு சிலருக்கு அந்த பெயின் வரும். அந்த மாதிரி தொடர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, கிராஸ் லெக் சிட்டிங்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பெயின் வரும். ஏன்னா அந்த பைரிஃபார்மஸ் மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிறதுனாலும் வரும். இப்போ நீங்க காலத்துக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மசில்ஸ் வந்து டைட்னஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த இது அந்த சயாட்டிக் நர்வ் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பைரிஃபார்மஸ் ஸ்ட்ரெச்சிங்னு தனியா இருக்கு. காலத்துக்கு கிராஸ் லெக் போட்டுட்டு இந்த மேல வந்து மடக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு உட்கார்ற மாதிரி சீட் இல்லாம உட்கார்ந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம், சிட்டிங்லயும் பண்ணலாம். உட்காந்துட்டு கால் மேல காலத்துக்கு போட்டுட்டு கீழே அந்த ஆப்போசிட்ல இப்ப இந்த காலத்துக்கு ரைட் சைடு வந்து காலத்துக்கு லெஃப்ட் கால் மேல போடுறோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து கிராஸா வந்து லெஃப்ட்ல போயிட்டு முடியணும். இப்படி கீழே குனியணும். குனிஞ்சிங்கன்னா இந்த பட்டக்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரெச் தெரியும். அந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து தொடர்ந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து 10th கவுண்ட்ல 3 செட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பண்ண பண்ண இந்த பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைரிஃபார்மஸ் மசில்னால தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு, அதனாலதான் பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வந்துட்டு ஒரு 3 செட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை 10 கவுண்ட்ஸ்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயே வந்து உங்களுக்கு பேக் பெயின் வந்து ரிலீஃப் ஆயிடும். உங்களுக்கு கால் கீழே வரைக்கும் அந்த இழுக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி அந்த ஒரு ஒரு கயிறு கட்டி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெயின் இருக்கும் உங்களுக்கு இந்த சயாட்டிக் நர்வ் அப்படின்னாவே. அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இந்த பைரிஃபார்மஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதே மாதிரி இங்க படுத்துட்டு லாங்கா காலை வச்சுட்டு ஒரு காலை மடக்கி இப்படி கிராஸ்ல மடக்கி உங்க செஸ்ட் கிட்ட எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்துட்டு இந்த காலை நேரா நீட்டிட்டு ஆப்போசிட் இப்படி இந்த கால் இப்ப ரைட் எடுக்கிறீங்கன்னா ரைட்டை மடக்கி படுத்துட்டு நேரா படுத்துட்டு சுப்பைன்ல படுத்துட்டு காலத்துக்கு இப்படி இந்த பக்கமா அப்படி பிடிச்சி இப்படி மடக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டக்ஸ்ல நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். அந்த மாதிரி வந்து லையிங்ல வந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்புறம் வந்து எப்படி வந்து பேக் பெயின் சயாட்டிக் பெயின் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா SLR டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுலயே நான் சொல்லியிருந்தேன். SLR அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டா படுத்துக்கணும், மேல பார்த்த மாதிரி படுத்துட்டு இதா தலைன்னு வச்சுக்கோங்க, மேல பார்த்த மாதிரி படுத்துட்டு இந்த காலை அதாவது இந்த 2 கால் இருக்கு இல்லைங்களா, எந்த பக்கம் 2 பக்கம் பண்ணலாம். இந்த காலை தூக்கி அவங்களே வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 60 டிகிரி அளவுக்கு காலை வந்து நம்ம பாசிவா வந்து மேல தூக்கணும். அவங்கள தூக்க வைக்க வேணாம், நம்ம வந்து அந்த காலை வந்து இந்த அளவுக்கு ஒரு 60 டிகிரி அளவுக்கு அவங்க காலை அப்படி மடக்காம ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ் அப்படியே நம்ம ரைஸ் பண்றோம். ஓகேங்களா, ஸ்ட்ரைக் அவங்களே பண்ணாங்கன்னா ரொம்ப வலி அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அதுலயும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெஸ்ட்னு வரும்போது இந்த காலை வந்து நேரா இந்த அளவுக்கு ஒரு 60 டிகிரி அளவுக்கு மேல தூக்கணும். ஓகேங்களா, தூக்கிட்டு எந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பெயின் வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து நல்லா மேல வரும்போது பெயின் வரும். அதே மாதிரி ரைட் லெக் லெஃப்ட் லெக் ரெண்டுத்தையும் வந்து ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஒரு 60 டிகிரி அளவுக்கு தூக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாகும். அப்போ அந்த பெயின் அதிகமாச்சு அப்படின்னா இது வந்து சயாட்டிக் நர்வ் ப்ராப்ளம் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்லம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லம் டெஸ்ட் அப்படின்னா ஒரு ஹை பெஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அதாவது கால் வந்து கீழே தரையில படாத அளவுக்கு ஒரு ஹைட்டான சேரோ இல்ல திண்ணை இல்ல பெட் அந்த மாதிரி ஒரு ஹை கவுச்சுன்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி ஹைட்டா இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னா காலை இப்படி நேரா நீட்டிக்கணும். இப்படி மடக்கி இருக்கு இல்லைங்களா காலு, அந்த காலை வந்து நேரா நீட்டிட்டு நம்மளும் இப்படி எடுத்துட்டு வந்துட்டு இப்படி அந்த முட்டியை தொடுற மாதிரி இந்த சைடுல அப்படியே கீழே குனிஞ்சிட்டே 2 கையும் வச்சு இப்படி கீழே குனிஞ்சிட்டே போறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த முதுகுல இருந்து தலையில அந்த சயாட்டிக் நர்வ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா இழுக்கிற மாதிரி வலி இருக்கும். ஒரு சிலருக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே சுள்ளுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த இருக்கு அப்படின்னா ஸ்லம் டெஸ்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த சயாட்டிக் நர்வ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்றத அந்த கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு டெஸ்ட் பாத்தீங்கன்னா காயின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. காயின் டெஸ்ட் அப்படின்னா நம்ம நேரா நின்றுட்டு எழுந்து நேரா நின்றுட்டு முதுகு தண்டுவடத்தை நேரா வச்சுட்டு முட்டி கால் எதுவுமே மடக்காம இப்படி இருக்குன்னா நேரா நின்றுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கீழே குனியணும். கீழே குனிஞ்சு தரையத்தோட ட்ரை பண்ணணும். அதாவது இந்த கால் வந்து மடங்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த கால் மடங்காம நேரா இருக்கணும். நேரா இருந்துட்டு நம்ம கீழே ஸ்ட்ரெயிட்டா கீழே குனியும் போது என்ன ஆகும்னா கீழே குனியும் போதே உங்களுக்கு அந்த பெயின் வந்து வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேல வந்து உங்களால குனிய முடியாது. அதாவது காயின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காயினை கீழே ஒரு காயினை போட்டு அந்த காயினை வந்து எடுக்க சொல்லும். அதாவது முட்டி மடக்காம கால் இருந்துட்டு இப்படி நேரா வச்சு கீழே குனிஞ்சு அந்த காயினை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களால எடுக்க முடியாது. அது எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். என்னால எடுக்க முடியல, ரொம்ப வலிக்குது, என்னால கீழே குனிய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி காயின் டெஸ்ட் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து சயாட்டிக் நர்வ் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்எல்ஆர் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம், ஸ்லம் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம், இன்னொன்னு இப்போ காயின் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மடங்க தெரிஞ்சிருச்சு, ஓகே இதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை வந்து எப்படி வந்து நம்ம சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நசுங்கிறதுனாலதான் இது வந்து வெளியில வருது. ஓகேங்களா, இது வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. அப்போ நம்ம ஆப்போசிட்டா என்ன பண்றோம், டீகம்ப்ரெஷன் பண்றோம். அதாவது இந்த ரெண்டுத்தையும் கம்ப்ரெஸ்னா என்ன, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு போய் அழுத்தி அதை வந்து வெளியில அனுப்புது. ஓகேங்களா, அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் ஆனுலர் ஃபைப்ரோசஸ் அப்படின்றத வந்து வெளியில அனுப்புது. சோ அதை வந்து கீழே அமுத்தாம இப்படி கீழ் பக்கம் இப்படி 2 ஃபோர்ஸ் இல்லாம ஏதாவது ஒரு பக்கம் ஃபோர்ஸ், அதாவது ஒரு பக்கம் ஃபோர்ஸை குறைக்கணும், இல்ல கீழே இருக்கிற ஃபோர்ஸை குறைக்கணும், அப்படி இல்லைன்னா 2 பக்கமும் இருக்கிற ஃபோர்ஸை குறைக்கணும். அதாவது இப்படி உள்ள போகாம அவுட்டர் வெளியில வரணும். இன்வெர்ட் இல்லாம அவுட்டர் வெளியில வந்துச்சுன்னு என்ன ஆகுனா அந்த இடம் வந்து கம்ப்ரெஸ் ஆகாம வெளியில எடுக்கலாம். அந்த டீகம்ப்ரெஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மேனுவலாவும் பண்ணலாம், மெக்கானிக்கலாவும் பண்ணலாம். மேனுவலா எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பொசிஷனிங் உட்கார்றது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிக்கும் போது உங்களுக்கு 100% வந்துட்டு உங்களுக்கு பெயின் வரும். ஓகேங்களா, ஒரு சிலர் வந்து கீழே குனியும் போது 200% உங்களுக்கு வந்து பெயின் இருக்கிற பெயினை விட டபுள் மடங்கு அதிகமாகும். சோ கீழே உட்காரும் போது அந்த பெயின் கொஞ்சம் பாதி அளவுக்கு குறையும். படுத்துட்டு இருக்கும்போது 25% அளவுக்கு அந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா, சோ ஒருத்தங்க வந்து ஒரு பெயின் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்ப்ரெஸ் ஆகிறத குறைக்கணும். அப்போ எந்த பொசிஷன்ல இருக்கும்போது கம்ப்ரெஷன் வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா கீழே குனிறோம் பாத்தீங்களா, அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து பெயின் வந்து அதிகமாகும். அதாவது ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கும், அதாவது அழுத்தம் லோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லோடு வந்து அதிகமா இருக்கும். அப்போ அதை எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்னா நம்ம அந்த கீழே குனிகிற வேலையோ அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு வெயிட் தூக்கும் போதோ ஒரு வாட்டர் ஒரு 25 லிட்டர் கேன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கேனை வந்து ஸ்ட்ரெயிட்டா கீழே குனிஞ்சு ஸ்ட்ரெயிட்டா எடுக்காம உட்கார்ந்த மாதிரி தூக்கணும். எந்த ஒரு லோடையுமே வந்து கீழே ஸ்ட்ரெயிட்டா குனிஞ்சிட்டு தூக்குனீங்க அப்படின்னா கரெக்டா அந்த L4 L5 S1 தான் போய் பாதிக்கும். ஓகேங்களா, சோ நம்ம கீழே உட்கார்ந்து தூக்கும் போது உங்களோட கையில இருக்கிற ப்ரெஷர் ஷோல்டருக்கு போயிட்டு அந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் அதாவது போன்ல தான் வெயிட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ அந்த போனுக்கு போகும்போது இன்டர்வர்டெப்ரல் டிஸ்க்குக்கும் போகும். சோ அதனால என்ன ஆகும்னா எல்லாமே 33 மசிலுக்கும் அந்த வெர்டிப்ராக்கும் போகும். சோ உங்களுக்கு அந்த வெயிட் வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து எல்லா இடத்துலயும் ஈவனா இருக்கிறதுனால உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு இடத்துல மட்டும் பல்ஜ் வர்றது வந்து குறைஞ்சிடும். சோ உங்களுக்கு வெயிட் வந்து எல்லாத்துலயும் ஈக்குவலா ஒரு 10% அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து பரவி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதனால வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா கீழே குனிஞ்சு வெயிட் தூக்குறதுனால இது வந்து அதிகமாகும். சோ
நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம கீழே குனிஞ்சிட்டு வெயிட் தூக்க கூடாது. தூக்குனீங்கன்னா அதனோட ப்ரெஷர், அந்த அழுத்துற தன்மை வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த அழுத்தாம நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். உட்காந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கிக்கலாம். இல்ல கொஞ்சம் ஹைட்ல தூக்கி வேற எங்கேயாவது வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஹைட்ல இருந்து நம்ம வந்து ஒரு குடத்தை தூக்குறதோ இல்ல வெயிட் ஏதாவது தூக்குறதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நின்றுட்டு இருக்கும்போது பெயின் வருது, அந்த ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னா மேக்சிமம் என்ன பண்ணலாம்னா உட்கார்ந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். அதாவது உட்காரும் போது அதனோட ப்ரெஷர் வந்து குறையும். இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெயின் வருது அப்படின்னா நம்ம படுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப அந்த படுக்கும்போது அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது அதனோட ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்ப ரொம்ப கீழே குனிஞ்சு வேலை செய்றீங்க அப்படின்னா எந்திரிச்சு நிக்கலாம். நின்றுட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒன் லெக் வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு காலை வந்து இப்படி சைடா ஊனி நிப்பாங்க. அதாவது ரொம்ப நேரம் நிக்கும் போது பார்த்தா இப்படி சைட்ல இப்படி இந்த பக்கம் இப்படி காலை இப்படி வளைச்சு நிக்கிறது, திருப்பி இந்த சைட்ல இப்படி இப்படி கோணையா அப்படி நிக்கிறது, அந்த மாதிரிலாம் மேக்சிமம் வந்து நம்மளோட போஸ்டர் வந்துட்டு நேரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பொசிஷனல் சேஞ்சஸ் மூலியமா வர்ற இந்த டிஸ்க் பல்ஜ் வந்து குறையும். ஸோ நம்ம நிற்கும் போதும் நம்ம உட்காரும் போதும் முடிஞ்ச அளவுக்கு இப்படி முதுகு வந்து ஓரளவுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா அந்த வெயிட் டிரான்ஸ்மிஷன் வந்து எல்லாத்துலயும் பரவும். நீங்க குறிப்பிட்டு ஒரு இடத்துல இப்படி குனிஞ்சு இப்படி உட்காருது, டிவி பார்க்கும்போது இப்படி கோணையா உட்காருறது, அந்த மாதிரிலாம் நீங்க கோணையா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பெயின் ஆகும். அப்படி எல்லாம் ஏதாவது இந்த மாதிரி சேர் இருக்கு, குஷன் சேர் இருக்கு அப்படின்னா நீங்க பேக்ல நல்லா அப்படி சாஞ்சு கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப கீழே குனிறீங்க, அதாவது ஏதாவது செல்லு பார்த்துட்டே இருக்கிறீங்க, இப்படி கீழே இப்படி, அதாவது ஒரு செல்லு பாக்குறதுனா இப்படி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு பார்க்கலாம். இப்படி கீழே அப்படியே கீழே குனிஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலையில இருந்து கால் வரைக்குமே, உங்களுக்கு நெக் பெயின்ல இருந்து கீழே கால் வரைக்குமே உங்களுக்கு அந்த இழுக்கிற மாதிரியான அந்த பெயின் வரும். ஏன்னா ரொம்ப கீழே குனியும் போது என்ன ஆகும்னா இந்த இந்த பல்ஜ் எல்லாமே அதிகமாகும். டிஸ்க் வந்து ரொம்ப அப்படி ஒரு சைடே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், 4 பக்கம் போச்சுன்னா அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு சைடே கீழே அப்படியே குனிஞ்சிட்டே போறீங்க அப்படின்னா இதை அழுத்திட்டே போகும். அந்த இதை நியூக்ளியஸ் பல்போசஸ் அழுத்தும் போது அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வெயிட் தாங்க முடியாது, ஒரு அளவுக்கு தான் அது தாங்கும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம பிறந்ததுல இருந்து 70-80 வயசு வரைக்கும் நம்ம வாழ்றதுக்கு 80 வயசுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஸோ நம்ம அதை ரொம்ப ஓவரா ப்ரெஷர் கொடுக்குறோம், ரொம்ப அதை கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அது வீக் ஆகும்போது, நம்ம சரியா சாப்பிடாம அயன் கம்மியா இருக்கு, கால்சியம் கம்மியா இருக்கு அப்படின்றப்போ அந்த உள்ளுக்குள்ளவே அந்த எலும்பெல்லாம் வந்து கரைய ஆரம்பிக்கும். அந்த இது பட்டு பட்டு கரையும் போது உள்ள வந்து அது உள்ள போய் ஜாம் ஆகும். அப்போ அந்த இது லேயர்லாம் வந்து ஓரம்லாம் வந்து என்ன ஆகும்னா இந்த இடம்லாம் வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஆயிடும். இது கரைய கரைய என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து குத்துற மாதிரி இப்படி குட்டி குட்டியா எலும்பு வந்து பல்லு மாதிரி மாறிடும், வரி வரியா. இந்த சார் இதுல சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரம்பம் சொல்லுவாங்க இல்லையா, ரம்பம், அந்த மாதிரி இந்த இந்த இடம்லாம் வந்து சொறி சொரியா ஆயிடும். அப்ப சொறி சொரியா ஆகும்போது இது வந்து சாஃப்டான ஒரு இது. ஓகேங்களா? அப்போ அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற இடத்த சொறி சொரியா போய் அரிக்குது அப்படின்னா இந்த இடம்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும், உள்ள குத்தி குத்தி உள்ளுக்குள்ளவே வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து உங்களுக்கு அந்த பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா இது இன்னொன்னு, இதனோட ப்ராப்பர்ட்டி இன்னொன்னு என்னன்னா இதுக்கு வந்து தனியா நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை வந்து கிடையாது. இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பிளட் சப்ளை கிடையாது. இங்க இந்த மற்ற மசில்ஸ்க்கும் மற்ற போன்ஸ்க்கு அந்த மாதிரி உள்ள இருக்கிற அந்த பிளட் சப்ளைய வந்து இது என்ன ஆகும்னா இங்க இருக்கிறது கீழே உறிஞ்சுக்கும். அதாவது அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆஸ்மாசஸ் ப்ரெஷர் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஊடுருவி அந்த பிளட்டை வந்து உறிஞ்சுதான் வந்து இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்றது அதுக்கு வந்து நியூட்ரிஷன் கிடைக்கும், அது உயிரோட இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ இது தொடர்ந்து அழுத்துறதுனால என்ன ஆகும்னா இப்ப காட்டன் அழுத்தினா என்ன ஆகும், அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்துருமா, அப்ப என்ன ஆகும், ட்ரை ஆகும். ஸோ இதை வந்து ட்ரை ஆகாம இருக்கணும்னா கம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப அதுக்கு லோட் கொடுக்கக்கூடாது. ரொம்ப லோட் கொடுத்தீங்கன்னா ட்ரை ஆயிடும், அதுல உள்ள இருக்கிற ரத்தம் அந்த இது எல்லாமே வந்து அழுத்தி என்ன ஆகும்னா புழியிற மாதிரி புழிஞ்சு அதை வெளியில எடுத்துட்டு வந்துடும். ஸோ அதை புழியாத அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும். ஸோ இந்த ட்ராக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த வெளியில வந்து இப்படி ட்ராக்ஷன் பண்றோம், வெளியில எடுக்கிறோம். அதாவது 2 இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் லூஸ் பண்றோம். லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், காட்டனை அழுத்துறத கொஞ்சம் லூஸ் விட்டீங்கன்னா என்ன ஆகும், வெளியில இருக்கிற அந்த பிளட் எல்லாம் உறிஞ்சுக்குமா, அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சுக்குமா, அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் போது ட்ராக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். மில்லிமீட்டர் அளவுக்கு தான் ஸ்பேஸ் கிடைக்கும், 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவுக்குலாம் வராது.
அழுத்துறது வந்து லைட்டா அப்படி லூஸ் கொடுக்கும். 1.5 2 அந்த மாதிரி மில்லிமீட்டர் அளவுக்கு தான் அது லூஸ் கொடுக்கும். அப்ப அந்த அளவுக்கு லூஸ் கொடுக்குது அப்படின்னாவே உள்ள என்ன ஆகும், உள்ள அந்த பிளட் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அந்த பிளட் போச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா அது ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து அதுக்குள்ளேயே போய் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ, நியூக்ளியஸ் பல்போசிஸ்லயும் ஆன்லஸ் ஃபைப்ரோசிஸ்லயும் ஏதாவது ஃபால்ட் இருக்கு, ஏதாவது டேமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த பிளட்டே வந்து அதை வந்து சரி பண்ணிடும். ஸோ டீகம்ப்ரெஷன் பண்ணணும். அந்த டீகம்ப்ரெஷன் எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹைட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி தொங்கலாம். அதாவது ரொம்ப ஹைட்டுன்னா மாடி மேல போயிட்டு கீழே குதிக்கிற மாதிரி தொங்கக்கூடாது. உங்க தரையில இருந்து கால் படாத அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு இது கேப் இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, ஒரு ஒரு அடி கேப் இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ஹைட்ல வச்சுட்டு தொங்குற மாதிரி இருக்கணும். இப்படி பிடிச்சு தொங்குனீங்க அப்படின்னா, அதாவது காலை வந்து மேல தூக்கக்கூடாது. காலை மேல தூக்கிட்டு இப்படி இப்படி ஆடுறது இது பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு கீழே தொங்கும் போது அங்க கீழே வந்து உங்களுக்கு பெல்விக் ட்ராக்ஷன் கிடைக்கும். இப்படி இருக்கிற அந்த இந்த 33 எலும்பு பாத்தீங்கன்னா லைட்டா வந்து இப்படி ட்ராக்ஷன் கிடைக்கும். ட்ராக்ஷன் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து பிளட் போறது, வெளியில பிதுங்கி வெளியில வந்து இந்த நரம்பெல்லாம் அழுத்துறது அதெல்லாமே உங்களுக்கு வந்து குறையும். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சயாட்டிக் பெயின் வந்து குறையும். நிறைய பேருக்கு நான் இந்த ஐடியா சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பண்ணி நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ற லெவலுக்கு போனவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ரெடி ஆகி போயிருக்காங்க. ஸோ இந்த டீகம்ப்ரெஷன் வந்து ஏதாவது ஹைட்ல வச்சு தொங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 2 சேர் இருக்கு இல்லைங்களா, அப்படின்னா 2 இடத்துல கையை இப்படி வச்சு இப்படி மேல ஊன்ற மாதிரி, ஓகேங்களா. அதே மாதிரி யோகாசனத்திலே கால் மேல கால் போட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஆடுவாங்க இல்லையா, 2 கையில ப்ரெஷர் கொடுத்து உடம்பையே மேல தூக்குவாங்க பாத்தீங்களா ஆசனாஸ்ல, அந்த மாதிரியும் பண்ணலாம் உட்காந்துட்டு. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் பின்னாடி ஒரு படிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்குன்னா இந்த படிக்கட்டுல இந்த இடத்துல 2 பக்கம் காலை நீட்டிக்கணும் நேரா, ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா சேர்ல, இந்த மாதிரி சேர்ல உட்காந்துட்டு காலை நேரா ஸ்ட்ரைட்டா அப்படி நீட்டிக்கணும். நீட்டிட்டு 2 கையை ஊனி என்ன பண்ணணும்னா நம்ம உடம்பு அந்த பெட்டக்ஸை வந்து இப்படி மேல தூக்கணும். அந்த மேல தூக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த டீகம்ப்ரெஷன் கிடைக்கும். அப்ப அது மாதிரி ஒரு வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணும். இந்த இடத்துல பட்டக்ஸ் அப்படி மேல தூக்குன மாதிரி தூக்கிட்டு இந்த காலை வந்து வெயிட் வந்து கீழே தொங்கணும். இங்க வந்து இப்படி கீழே இருக்கணும். இந்த இடத்துல இருந்து இதான் சேர் அப்படின்னா, இதான் உங்களுக்கு சேர் அப்படின்னா இந்த சேர்ல இருந்து இங்க மேல லைட்டா தூக்கிட்டு வெளியில இருக்கிற மாதிரி இருக்கணும் கால். இந்த சேர்ல இப்படி கால் இப்படி தொங்கிக்கலாம் ஊனி, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா அந்த படிக்கட்டுல வச்சு படிக்கட்டுக்கு கீழே வந்து பெட்டக்ஸை வச்சுட்டு அந்த படிக்கட்டுல வச்சு இப்படி மேல 2 கையை வச்சு நம்ம உடம்பு அப்படி மேல தூக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் குறையும். ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஒரு ஸ்லையிங்ல பண்ணணும் அப்படின்னா நீங்க நேரா படுக்கிறத விட குப்புற படுக்கணும். ஓகேங்களா, தலை வந்து கீழே பார்த்த மாதிரி, பட்டக்ஸ் வந்து கீழே பார்த்த மாதிரி படுத்துட்டு இப்படி இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்படி படுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து கவுந்து இப்படி நேரா படுக்கிறது, இது கவுந்து படுக்கிறோம். கவுந்து படுக்கும்போது ஒரு 4-5 தலகாணியை வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும் பெட்டக்ஸ்க்கு கீழே. ஓகேங்களா, இதான் பெட்டக்ஸ் அப்படின்னா, இதான் பெட்டக்ஸ்னா பெட்டக்ஸ்க்கு கீழே வந்து ஒரு 4-5 தலகாணி இப்படி வச்சுட்டீங்க. வச்சுட்டு வி ஷேப்ல இப்படி படுக்கணும் இப்படி. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து படுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா 2 பக்கம் வந்து இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் இழுக்கும் போது உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து டீகம்ப்ரெஷன் ஆகும். ஓகேங்களா, இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இது இந்த சைட்ல வந்து இழுக்கும், இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இழுக்கும். ஸோ 2 பக்கம் இழுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஸ்பைனல் வந்துட்டு டீகம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பல்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும். ஒரே நாள்ல 5 நிமிஷம் பண்ணாலாம் சரியாகாது. கொஞ்ச நாள் தொடர்ந்து ஒரு 10 டேஸ்ல இருந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் அவங்களோட சிவியாரிட்டியை பொறுத்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரி இப்படி படுக்கும் போதும் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த டீகம்ப்ரெஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தொங்கறது, உட்காந்துட்டு பண்றது, படிக்கட்டு கீழே பண்றது, அதே மாதிரி இப்படி குப்புறா படுத்துட்டு பண்றது, அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி யோகாசனம் பாத்தீங்கன்னா இப்படி படுத்துட்டு கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்துட்டு இப்படி தலையை மேல தூக்குற மாதிரி 2 கையை இப்படி ஊனி மேல கை தூக்கலாம். அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு பின்னாடி பக்கமா அப்படி தூக்கலாம். தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல கீழே குனிஞ்சாதான் வந்து இந்த பக்கம் கீழே இப்படி ஃப்ரண்ட்ல இந்த எலும்பெல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல குனியும் போது என்ன ஆகும்னா இது வந்து பேக்ல வந்து அந்த சவ் வந்து பேக்ல பிரிங்கி வரும். ஓகேங்களா, இதுவே நீங்க பேக் சைட்ல
பெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல தான் வரும். அந்த ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு நரம்பு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ பேக்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது, பேக்ல நல்லா நிமிரும் போது நம்ம எல்லாமே என்ன பண்றோம், ரொம்ப கூன் போட்டு உட்காரோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கூன் போட்டு உட்காராம நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காரணும். இல்லைன்னா நல்லா இப்படி பின்னாடி வந்து சாயிற மாதிரி எக்ஸசைஸ், இந்த கோப்ரா ஸ்டைல் எக்ஸசைஸ் கவுண்ட் படுத்துட்டு இப்படி மேல தலையை தூக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க டீகம்ப்ரெஷன் ஆகும். அதே மாதிரி இது வந்து எல்போ இதுல பண்றது. இன்னொன்னு ஃபுல்லாவே வந்து இப்படி கையை வச்சுட்டு இப்படி நேராக்கணும். இந்த கையை இங்க வச்சுட்டு இப்படி கையை ஃபுல்லாவே எடுத்துட்டு வந்துட்டு ஃபுல்லா மேல வரைக்கும், இடுப்போட மேல வரைக்கும் தூக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. ஓகேங்களா? அது மாதிரி அவங்களோட ஃபிளெக்சிபிலிட்டியை பொறுத்து அவங்களுக்கு எவ்வளவு பண்ணா பெயின் வராம இருக்கும் அது வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு பெயின் வந்து இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா பெயின் உங்களுக்கு வருது அப்படின்னா அப்படியே நிப்பாட்டிக்கலாம். அப்படியே 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே படுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இப்படி படுத்துட்டு இருக்கிறோம், இதான் கவுந்து படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தலையை மட்டும் தூக்கணும். ஓகேங்களா? தலையை தூக்கிட்டு இந்த கையை வந்து இப்படி பின்பக்கமா இப்படி கீழே படுத்துட்டு கீழே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 கையை மட்டும் பின்பக்கம் இருக்கு இல்லையா, பின்பக்கம் இப்படி மேல தூக்கணும். அப்படி பறக்கிற மாதிரி பின்னாடி, முன்னாடி இல்ல பின்னாடி இப்படி வச்சுட்டு பின்பக்கம் இப்படி மேல தூக்கணும். தலையும் கையும் வந்து மேல தூக்கலாம். இன்னொன்னு காலை வந்து பேக் சைட்ல இப்படி வச்சுட்டு காலை வந்து இப்படி மேல தூக்கலாம். ஒரு சிலர் காலை தூக்கிறதுக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு 2 காலை வந்து இப்படி மேல ஸ்ட்ரெயிட்டா, காலை வந்து மடக்க கூடாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சு காலை வந்து இப்படி மேல தூக்கலாம். தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி நேரா வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து டீகம்ப்ரெஷன் ஆகும். அது மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ்ல ஒரு 3 செட்ஸ், இல்லைன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 செட்ஸ் அந்த மாதிரி டெய்லி காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுந்து படுத்துட்டு பண்றது, தலையும் தூக்கணும், 2 கையும் தூக்கிட்டு காலையும் தூக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாவே ஃபுல் பெண்ட், தலையும் தூக்கி காலையும் தூக்கி கீழே இருக்கிற காலையும் தூக்கி கையும் மேல தூக்கணும். இந்த மாதிரி இப்படி பறக்கிற மாதிரி இந்த பொசிஷன்ல ஃபுல் பெண்ட் எக்ஸ்டென்ஷன்ல போகும். ஃபுல்லா அப்படி இந்த மாதிரி பறக்கிற ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு வா. அது ரொம்ப கஷ்டம் அது பண்றது. நீங்க இது ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கு போக முடியும். ஃபுல் ஃபிளக்ஷன், அதாவது எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லா பறக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதுலயும் கொஞ்சம் உங்களுக்கு அது டீகம்ப்ரெஷன் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டில் இருக்கு இல்லைங்களா, தொட்டில் கட்டிட்டு அது ஒரு டிஃப்ரெண்டான பொசிஷன் இருக்கும். தொட்டில் இப்படி இருக்குன்னா அது உள்ள நீங்க இது பண்ணிட்டு காலை வந்து வெளிப்பக்கமா இப்படி மடக்கி அப்படி தலைகீழா தொங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு சிலருக்கு வாமிட்டிங் வரும். அதனால அந்த அளவுக்கு அது தெரியாம வேற யாராவது கூட இல்லாம நீங்க தனியாலாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தலைகீழா வந்து இந்த குழந்தைங்க தொட்டியில் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம தலைகீழா வந்து அந்த பொசிஷனை பின்னி இப்படி தலைகீழா தொங்கணும். அது மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து டீகம்ப்ரெஷன் கிடைக்கும். இதெல்லாம் வந்து மேனுவல் ட்ராக்ஷன். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அது பிசியோதெரப்பி போனீங்கன்னா தெரியும். அங்க மிஷின் வச்சிருப்பாங்க. அதாவது ட்ராக்ஷன் மிஷின் இருக்கும். ஒருத்தவங்க வெயிட்டை தகுந்து அது அந்த அதுக்கு மாதிரி நம்ம ட்ராக்ஷன் போட்டுக்கலாம். மேல செஸ்ட்டுக்கு ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், இப்படி வச்சு இப்படி ஏர்லாக் இந்த இது லாக் ஆகுற மாதிரி. அதே மாதிரி இடுப்புக்கு போட்டு இடுப்புல ஒரு பெல்ட் வந்து லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு இப்படி மேல் பக்கமா அதை மாட்டி விட்டுருவாங்க. இப்படி பிடிச்சி கீழே பிடிச்சி இழுத்தா கீழே வராத அளவுக்கு அப்படியே ஸ்டிஃபா வந்து இந்த சைட்ல ஒரு இது கட்டி இந்த இடத்துல மாட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பெல்ட் கீழே வச்சு கீழே ஒரு இது பண்ணி இந்த பக்கம் மிஷின் இருக்கும், ட்ராக்ஷன் மிஷின் இருக்கும். மிஷின் வந்து கட்டி வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கும். அந்த மிஷின் இந்த இடுப்பை வந்து இழுக்கும். இப்படி இழுக்க என்ன ஆகும்னா இது கீழே போகும். இது வந்து டைட்டா புடிச்சுக்கும், ஒரு எக்ஸ்டனுக்கு மேல டைட்டா இது வந்து புடிச்சுக்கும், மேல இருக்கிற பெல்ட் வந்து புடிச்சுக்கும். இது கீழே இப்படி நல்லா இழுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த டீகம்ப்ரெஷன் கிடைக்கும். இதுதான் வந்து மெக்கானிக்கல் டீகம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சர்விக்கல் ட்ராக்ஷன் இருக்கு, பெல்விக் ட்ராக்ஷன் இருக்கு. சர்விக்கல் ட்ராக்ஷன்னா C5 C7 அந்த மாதிரி வந்து கழுத்துல உங்களுக்கு வந்து இங்க ப்ராப்ளம் இருக்கு, இந்த இடத்துல டிஸ்பல்ஜ் இருக்கு அப்படின்னா நீங்க மெக்கானிக்கல் ட்ராக்ஷன் சர்விக்கல் ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லை இடுப்புல மட்டும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பெல்விக் ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதுலயே வந்து ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் cervical traction, cervical pelvic traction இருக்கு. அதே மாதிரி மூவ்மெண்ட், அதாவது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி 2 விதமா இருக்கு, ஸ்டாட்டிக், இன்டர்மீடியன்ட். இன்டர்மீடியன்ட் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல், அதாவது 60 செகண்ட்ஸ் டு 1 மினிட் அந்த மாதிரி, 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து இப்படி இழுத்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணும். ஏன்னா இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த மில்லிமீட்டர் அளவுக்கு கேப் வரும். ரொம்ப பெரிய கேப் வராது, மைல்டு மில்லிமீட்டர் அளவுக்கு கேப் வரும்போது என்ன ஆகும்னா அதுக்குள்ள பிளட் சப்ளை போய், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெக்கானிசம் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் கிடைக்கும். இன்னொன்னு, அந்த பல்ஜ் வந்து என்ன ஆகும்னா இழுக்கும்போது இப்படி அழுத்தினாதான் உங்களுக்கு வந்து நசுங்கி வெளியில வருது. ஸோ மைல்டு ட்ராக்ஷன் வந்து ஹோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா திருப்பியும் உங்களுக்கு இந்த பல்ஜ் வந்து உள்ள போகும். உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்க தொடர்ந்து இழுத்துட்டு, ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்படின்னா தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். 20 மினிட்ஸ் இல்லை ½ hour 1 hour அந்த மாதிரி பேஷண்டோட பிரச்சனையை பொறுத்து, அந்த டிஸ்க் பல்ஜோட அந்த அளவை பொறுத்து உங்களுக்கு டைமிங் வந்து செட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு 10 மினிட்ஸ் வச்சா போதும், ஒரு சிலருக்கு 1 hour வைக்கணும், ஒரு சிலருக்கு 2 hours எல்லாம் வைக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி எல்லாம் ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க இது வந்து இன்டர்மீடியன்ட் அப்படின்றது 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி விட்டுரும். ஒரு 10 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இழுக்க ஆரம்பிக்கும். இழுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஒரு மிஷின்ல ஒரு மாதிரி இருக்கும், அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னா அது இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதான் இன்டர்மீடியன்ட் பெல்விக் ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இன்டர்மீடியன்ட் cervical traction கலத்துக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பெயின் வந்துட்டு இடுப்புல இருக்குன்னா இடுப்புலயே அந்த மாதிரி மெக்கானிக்கல் ட்ராக்ஷன் வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு 15 டேஸ்ல இருந்து ஒரு 1 மந்த் தொடர்ந்து போறீங்க அப்படின்னா இந்த டிஸ்க் பல்ஜ் வந்து மேக்சிமம் நாங்க பார்த்த பேஷண்ட்டுக்கு 100க்கு 10 பேருக்கு தான் ஃபெயிலியர் ஆகுமே தவிர 90 பேர், அதாவது ரொம்ப அவங்களுக்கு சிவியரா இருக்கு, ரொம்ப வயசாகி இருக்கு, அவங்களுக்கு அந்த கால்சியம் எல்லாம் இல்லாம ரொம்ப ஜாமா இருக்கு, அது ரொம்ப வெளியில வந்து அந்த இடத்துல இடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த இதுக்குள்ள வந்து ரொம்ப பல்ஜாய் வெளியில வந்துருச்சு அப்படின்றவங்களுக்கு தான் இது வந்து ஃபெயிலியர் ஆகுமே தவிர மிச்சம் 90 பேருக்கு வந்துட்டு மேக்சிமம் இந்த ட்ராக்ஷன் கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து ரெடி ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா IFT கொடுக்கலாம். IFTன்றது அந்த என்னதுனால இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து வீக்கா இருக்கும், அந்தந்த மசில்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்கும் அந்தந்த இடத்துக்கு வந்து IFT இன்டர்ஃபெரன்ஷியல் தெரபின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து ரிலீவ் ஆகும் பிசியோல. அதே மாதிரி ஸ்பாட் பெயின்ல ரொம்ப ஒரு இடத்துல மட்டும் வலி இருக்கு அப்படின்னாலும் அல்ட்ராசவுண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பிசியோ போனீங்கன்னா இந்த ட்ராக்ஷனும் IFTயும் வச்சாலே மேக்சிமம் வந்து அவங்களுக்கு வந்து டீகம்ப்ரெஷன் ஆயிடும். அது வந்து அந்த பல்ஜ் வந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு ரெடி ஆயிடும். அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங்ல வந்து ஒரு மசிலுக்கும் ஸ்ட்ரெச்சிங் இருக்கு, மயோஃபேஷியல் ரிலீஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட்லயும் ஒரு மசில் வந்து டைட்னஸ் இருக்கும். அந்த டைட்னஸ் ரெடி பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம், அந்த இடத்துல வந்து சோயாஸ் மேஜர் அப்படின்ற மசில்லாம் இருக்கும். அந்த மசிலுக்கு உள்ள வந்துட்டு அதை ஸ்டிமுலேட் அதை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அந்த மசில்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது பேக் பெயின் வர்றவங்களுக்கு பேக் பெயின் இந்த இடத்துல மட்டும்தான் ப்ராப்ளம்ன்றது கிடையாது. இவங்களுக்கு பெல்லி இருக்கு இல்லைங்களா, மசில் பெல்லியில வந்துட்டு உள்ள இருக்கிற மசில்ஸ்லயும் வந்து டைட்னஸ் இருந்துச்சு, உள்ள இருக்கிறீங்க மசில்ஸ் டைட் ஆயிருச்சுனாலும் அவங்களால பேக்ல வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபிளக்ஸர் மசில்ஸையும் உள்ள வந்துட்டு ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு மசிலையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடும்போது அந்த டைட்னஸ் வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பெண்டு வந்து இந்த கூன் விழுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நிமிந்து கொஞ்சம் நேரம் ஆயிடும். ஸோ இந்த பெல்லியை வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்றதுனாலையும் பேக்ல வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றதுனாலையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி கால்சியம் பத்தாதவங்க பேரண்ட சட்னி சாப்பிட்றது, அப்புறம் வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் வந்து மாதுளம்பழம் சாப்பிட்றது, உளுந்து கஞ்சி சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உணவு முறைகளை மாத்தினீங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த இதெல்லாம் குறையும். அதே மாதிரி முருங்கைக்கீரை அதிகமா எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில அவ்வளவு கால்சியம் இருக்கு, அதனால முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்க உங்களுக்கு வந்து அயன்லாம் அதிகமாகும், கால்சியம் அதிகமாகும், மெக்னீசியம் அதிகமாகும், பாஸ்பரஸ் எல்லாம் அதிகமாகும். இதெல்லாம் அதிகமாகும் போது உங்களுக்கு இந்த எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களுக்கு அந்த அழுத்துறது வந்து குறைஞ்சு இந்த மசில் அந்த எலும்பே வந்து அந்த ஸ்ட்ராங்கை வந்து அது எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டீகம்ப்ரெஷன் ஆகாம தடுக்கலாம். இன்னொன்று ஒபிசிட்டி அதிகமாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒபிசிட்டியை குறைச்சி ரொம்ப நம்மளுக்கு கீழே ரொம்ப குனிஞ்சு வேலை செய்யறது, ரொம்ப வெயிட் தூக்கிட்டு படிக்கட்டில் ஏறுறது, அந்த மாதிரி இருக்கிறதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த பெயின் எல்லாம் குறைஞ்சிரும். ரொம்ப பெயினா இருக்கு, இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு பெயின் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேக் ரெஸ்ட்.
ரெஸ்ட் எடுத்தாதான் வந்து உங்களுக்கு பெயின் வந்து குறையும். ஏன்னா நீங்க ரெஸ்ட் எடுக்காம சும்மா வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன ஆகும்னா திருப்பியும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எதனால உங்களுக்கு வந்து பெயின் அதிகமாகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பெயின் வர்ற அந்த காசஸ் வந்து கண்டிப்பா குறைச்சா மட்டும்தான் அந்த பெயின் வந்து ரெடி ஆகும். இல்லைன்னா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் திருப்பியும் அதே பொசிஷன்ல போய் நீங்க அதே மூட்டை தூக்குற வேலை, வெயிட் தூக்குற வேலை, இல்ல கேன் தூக்குற வேலை, இல்ல ரொம்ப படிக்கட்டுல ரொம்ப ஜாஸ்தியா குடுன்னு ஓடுற வேலை, ரொம்ப டிராவலிங் பண்ற வேலை, அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகப்படுத்தினீங்கன்னா மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை மாத்திக்கலாம், இல்ல பொசிஷனல்ல மாத்திக்கலாம், இல்ல உட்கார செட்டிங்ஸை மாத்திக்கலாம், இல்ல குஷன் யூஸ் பண்ணலாம், குஷன் சீட் யூஸ் பண்ணலாம், இல்ல பேக்குக்கு வந்து இந்த வளையற மாதிரி குஷன் மாதிரி பில்லோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சேரை மாத்தலாம். அந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் இருக்கு. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கலாம். வேற மெயின் வந்து இதான். ஓகேங்களா? அதையும் தாண்டி உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா எக்ஸ்ரே எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கலாம், பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு பெயின் கில்லர் வாங்கி நீங்க சாப்பிடலாம். அப்படியும் தாண்டி உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன ப்ராக்ரஷன் இருக்கோ அதை நீங்க பார்த்து போய்க்கிறது அவங்களோட சாமர்த்தியம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெயின்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பேக் பெயின்லயே நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ பெயின்ல இப்போதைக்கு பேக் பெயின் ஓரளவுக்கு இந்த சயாட்டிக் பெயின் எப்படி வருது, இந்த சயாட்டிக் பெயின்னால எந்தெந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றத ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க மெயின் தொங்குனாலே வந்து எல்லாம் பிரச்சனையும் போடணும். அந்த காலத்துல வந்து ரொம்ப ஹைட்டா இருக்காங்க, ரொம்ப குள்ளமா இருக்காங்க அப்படின்னா வந்து போய் தொங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட் ஆகிறதுக்கு மட்டும் இல்லை, இது வந்து டீகம்ப்ரெஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெரப்பி ஹேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேங்கிங்னா தூக்க மாட்டிக்கிறது இல்லை, ஹேங்கிங்னா கீழே பிடிச்சி தொங்குறது, நம்ம கையில பிடிச்சி தொங்குறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டீகம்ப்ரெஷன் பண்ணீங்கன்னா டீகம்ப்ரெஷன் தெரப்பி. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம உணவுகளை நம்மளோட பொசிஷனல்ல நம்ம அன்றாட வாழ்க்கை முறைகளை ரொம்ப செடேட்டரி லைஃப் ஸ்டைல் இல்லாம நம்ம உடம்புல ஹீட் கொடுக்குற மாதிரி நம்ம ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணா ரெடி ஆகாது. ஹோல் நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்றோம். ஒரு சிலருக்கு தண்ணி அதிகமா குடிக்கலாம் கூட இந்த மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க, அளவா சாப்பிடுங்க, ரொம்ப கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க. மேக்சிமம் சமைக்காத உணவுகளை சாப்பிட ட்ரை பண்ணுங்க. 3 வேளை உணவுல ஏதாவது ஒரு வேளை உணவையாவது சமைக்காம சாப்பிடுங்க, ஆரோக்கியமும் சாப்பிடுங்க. வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நான் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். மேம் மிக்க நன்றி மேம். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்க தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். எவ்வளவு அழகா நீங்க வந்து இந்த பேக் பெயின் எதனால வருது, இந்த சயாட்டிக்கா பத்தி சொன்னீங்க. எப்படியெல்லாம் நம்ம போஸ் மாத்தி மாத்தி உட்கார்றோம், உட்கார்ற போஸ்ல இருந்து நம்ம கவனிச்சு உட்காரணும், ஸ்டெப்ஸ்ல உட்காரக்கூடாது, அந்த மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்றது, பேக் பேண்ட்ல வந்து பர்ஸ் வைக்கிறது, அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாம அப்படியே நம்ம சாஞ்சிடறோம். கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்றோம், அப்படியே நம்மளுக்கே தெரியாம சாஞ்சிரும். மோஸ்ட்லி வீட்ல எல்லாரும் அப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே கோணையா நீங்க சொன்ன மாதிரிதான் உட்கார்றோம். அதுக்கப்புறம் அதனாலதான் இந்த கம்ப்ரெஸ் ஆகி அந்த மாதிரி பேக் பெயின் வருது பத்தி சொன்னது. அப்புறம் நிறைய டெக்னிக்ஸ் சொன்னீங்க, யோகா ஆசனாஸ் நிறைய சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப பொறுமையா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். மேகநாதன் சார், ராணி அம்மா, ரகுராம் அம்மா, ஜெயராணி அம்மா, சங்கீதா போல இருக்கு. நீங்க ரெக்கார்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுக்கோங்க. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா யாருக்கும் டவுட்ஸ் இல்ல போல இருக்கு. ஏன்னா எடுத்ததே ரொம்ப கிளாரிட்டியா இருந்துச்சுங்க மேம். ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட்ஸ் இருக்கு மேம். இப்போ வந்து எனக்கு கொஞ்ச நாளா வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு இந்த பேக் பெயின். கரெக்டா வந்து ஒரு நிமிஷம் மேம். மேகநாதன் சார், நீங்க பேசலாம். மேடம் இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சு மேடம், கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. நீங்க சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி, எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணி பாக்குறேன் மேடம். பார்த்துட்டு கூட மறுபடியும் நான் கான்டாக்ட் பண்றேன் மேடம். சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.
அப்பதான் இந்த கிளாஸ்க்கே ஒரு அர்த்தம் இருக்கும்ல. நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம அந்த சொல்யூஷன் எவ்வளவு அழகா 1 ஹவரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு வருது வரல ஏதாவது சொன்னாதான் நம்மளுக்கும் தெரியும் எதனால அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க. சூப்பர் சார், மிக்க நன்றி. மேம், எனக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரியே இருந்துச்சு. இந்த நார்மலுக்கு பிலோவா இருந்தது. அப்புறம் வந்து விட்டமின் டி டேப்லெட் வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்லி 3 மந்த்ஸ்க்கு போட சொன்னாங்க. அதெல்லாம் போட்டிருக்கேன். நான் போகும்போது வர்மா தெரப்பி 3 மந்த்ஸ் போயிருக்கேங்க மேம். ஓரளவுக்கு வந்து நான் ரொம்ப பெயின்ஃபுல்லா போனேன். ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் வந்து பெயின் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சம்டைம்ஸ் சுத்தமா இல்ல. அந்த மாதிரி இருக்கு. நான் இப்ப வந்து பெட்ல படுக்கும்போது நீங்க சொன்னீங்க மேம், இப்படி குப்புற படுத்து பில்லோஸ் எல்லாம் நடுவுல வைக்க சொல்லி, நான் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல பண்றேன். அப்படியே மல்லாக்க படுத்து பெட்ஷீட்டை நல்லா சுருட்டிட்டு பேக் லோ பேக் பெயின் இருக்கு, அதனால கரெக்டா அந்த இடத்துல வச்சுட்டு அப்படி படுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி, கொஞ்சம் ஏதோ மசாஜ் பண்ண மாதிரி எனக்காக கொஞ்சம். ஆனாலும் அது சும்மா டெம்பரவரி தான், திருப்பியும் அந்த பெயின் வந்துருது. இப்ப நான் ஏன் இது கேக்குறேன்னா, இந்த யோகாசனா நான் வந்து 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன எல்லாமே டெய்லி பண்றேன். இப்படி பிளாட்டா படுத்துட்டு காலை தூக்குறது, இப்படி மல்லாக்கப்படுத்த இந்த போட் போஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா வந்து இந்த பெயின் என்னமோ இருந்துகிட்டே தான் இருக்கு. இது வந்து விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பெயின் நார்மல் ஆயிடுமா, இல்ல வேற எந்த மாதிரி ரீசனா இருக்குங்க மேம்? அதாவது உராய்வுகள் ஏற்படும் போதும் அந்த மாதிரி இருக்கும். விட்டமின் டி இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, நல்லெண்ணெய் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து தீபாவளிக்கு மட்டும்தான் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். ஸோ நீங்க அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு நாள் வந்து உடம்பு ஃபுல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஏதாவது ஒரு பால்கனிலயோ எங்கேயாவது இந்த வெயில் படுற மாதிரி எங்கேயாவது ஃபுல்லா வந்து நீங்க ட்ரெஸ் போட்டுட்டும் நிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெஸ் போடாம தான் நிக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் வெயில் வந்து படுற மாதிரி முதுகுல கொஞ்சம் டவல் மாதிரி போட்டுட்டு முதுகுல கொஞ்சம் நேரம் படுற மாதிரி நீங்க உட்கார்ந்தீங்கன்னாவே கை கால் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அந்த இளம் வெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, காலையில ஒரு 7 to 8 பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 8, 8:30 மணி வரைக்கும் அந்த நம்ம உடம்புல வந்து சுல்லுன்னு அந்த வெயில் தெரியாத அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா போதும். காலையில வாரத்துக்கு ஒரு நாள் இது மாதிரி நல்லெண்ணெய் ஃபுல்லா உடம்புல போட்டு உட்கார்ந்தீங்கன்னாவே விட்டமின் டி வந்து நல்லா அப்சார்ப் ஆகும். ஓகேங்களா? இந்த ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் மேம், சூப்பர் மேம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். பாலா சார். ஓகே, வேற யாருக்கும் டவுட்ஸ் இல்லைங்க மேம்? ஓகே, முடிச்சுக்கலாங்களா மேம்? ஓகே. ஓகேங்க மேம், மிக்க நன்றிங்க மேம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும். ராணி மேம், அவங்க தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் நான் இது பண்ணேன். தேங்க்யூ மேடம், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க ட்ரை பண்றோம், நீங்க சொன்னதெல்லாம் ட்ரை பண்றோம் மேடம். சரிங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே மேம், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. நன்றி. நன்றி மேம், நன்றி. அருட்பேராற்றல் கருணையால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு இணைப்பில் சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றிங்க மேம். வாழ்க வளமுடன்.